அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரத்தில் புதிய பேருந்து நிலையத்தில் 1,60,00,000 ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜோதி நரசிம்மன். வணக்கம் ஜோதி நரசிம்மன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் இன்று போலீசார் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அதில் சந்தேகப்படும்படியாக 4 பேர் ஒரு பையை எடுத்துக்கொண்டு சென்ற போது போலீசார் உடனடியாக அவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் வைத்திருந்த பையை சோதனை செய்ததில் அந்த பையில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது தெரிய வந்தது. அந்த பணத்தை எண்ணி பார்க்கும்பொழுது 1,60,00,000 ரூபாய் பணம் இருந்தது தெரிய வருகிறது. இந்த பணத்திற்கான கணக்கு வழக்குகள் எதுவும் இல்லை. ஆனால் 4 பேரையும் பிடித்து விசாரிக்கும் போது அவர்கள் திருச்சியை சார்ந்தவர்கள் என்பது மட்டும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. இந்த பணம் எங்கே இருந்து எங்கே கொண்டு செல்லப்படுகிறது என்ற விவரம் இன்னும் தெரியவில்லை என்கிறார்கள் போலீசார்கள். தொடர்ந்து அந்த 4 பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதிய பேருந்து நிலையம் அருகில் இப்படி கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சர்வசாதாரணமாக 4 பேர் 1,60,00,000 ரூபாய் ஹவாலா பணத்துடன் வந்தது போலீசாருக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விழுப்புரம் தாலுகா போலீசார் இந்த சோதனையில் ஈடுபட்ட போதுதான் இந்த 4 பேரும் பிடிபட்டனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிடிபட்ட 4 பேரும் திருச்சியை சார்ந்தவர்கள் என்பது மட்டும் முதல்கட்ட தகவலாக தெரியப்பட்டுள்ளது.